அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாரத் கீத் அப்படின்னு ஒரு போன பார்ட் 1ல பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்ட் 2ல வீடியோவில் அதில் பார்க்குறோம். ஸோ நமக்கு அந்த உரை எழுதக்கூடிய கவிஞர் குறிப்பு என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓ இந்தியாவே, ஓ பாரத், सत्यता का जन्म भी सबसे पहले तुम्हारे यहाँ हुआ. ஓ இந்தியாவே, நாகரிகம் முதலில் இங்கு பிறந்தது. संवेद तवनी से सारे संसार गाँव परिचित कराया. சம்வேத சப்தத்தை உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்தினீர்கள். चार वेद है, 4 வேதங்கள் உள்ளன. इवற்றில் इसमें सामवेद के लिए अधिक महत्व दिया जाता है क्योंकि सामवेद संगीत प्रधान वेद है. இவற்றில் சாம வேதத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் சாம வேதம் ஒரு இசை சார்ந்த வேதம். कृष्ण ने गीत में मैं वेदा में சாம் வேத ஹூம். கிருஷ்ணன் கீதையில் சொல்கிறார், வேதங்களில் நான் சாம வேதம் என்று கூறியுள்ளார். பத்தாயா है அவர் கூறினார். யாரு? கிருஷ்ணர் கூறியிருக்கார். तुम सारे संसार को मानवता के पाठ पढ़ाते हो. நீங்கள் மனித நேயத்தின் பாடங்களை கற்றுத் தருகிறீர்கள். तुमने ही चारों संसार को सत्य, अहिंसा आदि का मार्ग बताया है. நாடு முழுவதும் உண்மை, அகிம்சை போன்றவற்றை உலகம் முழுவதற்கும் காட்டியவர் நீங்கள். संदेश के मार्ग भी तुमने ही सबका दिखाया है. भारत तुम्हारी जय हो. वो இந்தியாவே உனக்கு வெற்றி அப்படின்னு சொல்வோம். सारे संसार में गणतंत्र का परिचय तुम्हारे द्वारा ही सिद्धित हुआ. உலகம் முழுவதற்கும் குடியரசு அறிமுகம் உங்களால் மட்டுமே முடிந்தது. आगे மேலும் कवि भारत पता की विजय यात्रा की वर्ण करते हैं. மேலும் இந்திய அன்னையின் வெற்றி பயணத்தை கவிஞர் விவரிக்கிறாய். जब भारत माता अपनी विशाल सत्य सेना के साथ लोहों भूजा वाली सैनिकों के साथ विजय यात्रा पर निकली, तब चारों ओर तुर्की बजने लगे. तुमुल ये नगड़ की दवाणी गूंजने लगी. அன்னை தனது சத்திய படையுடனும் இரும்பு ஆயுதம் ஏந்திய வீரர்களுடனும் வெற்றி பயணத்தை மேற்கொண்ட போது எங்கும் எக்காலங்கள் முழங்கத் தொடங்கின. துமுலி மற்றும் மேளங்களின் ஒலிகள் எதிரொலிக்க தொடங்கின. हे भारत माता, तुम सत्य स्वरूपिणी हो, बाहुबल कारिणी हो, हम तुम्हारी वंदना करता है. ஓ பாரத் அன்னையே, நீ சக்தியின் திருவுருவம், சித்தித்வா திருவுருவம், வலிமையான கரங்களை ஏந்தியவள். तुम तुम्हारे वंदना करते हैं. आगे कवि भारत के राष्ट्रीय झंडे का वर्ण करते हैं. இந்த கவிஞர் கொடியை வர்ணிக்கிறார்.
ये तिरंगा सता अपराजित है, इसके मध्य में रहने वाले करमचंद सता करम की रक्षा करते हुए देश की आगे ले जाते हैं. இந்த மூவன கூட எப்போதும் தோற்கப்படாதது, நடுவில் உள்ள தர்மச்சக்கரம் எப்போதும் இந்த நாட்டை முன்னேற்றும். ஓ இந்தியாவே, நீ அச்சமற்றவன், நீ வெல்ல முடியாதவன், நீ வெறியாளர். பாரத் தும் அபியோ तुम अजियो, तुम चतुरता शरण देने वाले, रक्षा करने वाले हो, तुम्हारे सता जय हो. நீ வெல்ல முடியாதவன், நீயே வெற்றியாளர், அடைக்கலம் கொடுப்பவர், பாதுகாவலர், நீங்கள் எப்போதும் வெற்றியாளராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா இதை சொல்லி முடிக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு 2வது பார்ட்டில் பார்த்துட்டோம். இன்னும் அடுத்த வர கேள்விகளில் என்னென்ன கொஸ்டின் வருது அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது